வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு எப்படி உதிரி உதிரியா ரவா உப்புமா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? இது செய்யற மாதிரி செஞ்சா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்கங்க. அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கடாயில நீங்க நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எதை வேணா விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. பல்லுல கடிபடும் போது ரொம்ப சுவையா இருக்கும். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை நீள நீளமா நிறைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 2 பேருக்கு தான் செய்றேன். பச்சை மிளகாய், இஞ்சி கூட காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் தாளிக்கும் போது போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு உப்பையும் இப்பயே லைட்டா போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமா வரும் பொழுது இந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு, அதாவது நான் எடுத்திருக்க ரவை எனக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டு அதுல ரவையே நான் வறுக்கலைங்க. அப்படியே தான் நான் வாங்கின ரவை, பாமினோ ரவை தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கட்டிப்பிட்டி இல்லாம கலரி சிம்ல வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்க, நான் உடைக்கும் போதே உதிரி உதிரியா வரும். ஆனா இதுல காந்தல் வந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தீய மீடியம்ல வச்சு நான் மறுபடியும் விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்து இந்த மாதிரி உடைச்சீங்கன்னா உதிரி உதிரியா சூப்பரான இந்த ரவா உப்புமா தயார். ஒரு பைட்டுக்கும் உங்களுக்கு பருப்பும் இருக்கணும், இந்த வெங்காயமும் கிடைக்கணும். அப்பதான் அது சுவையா இருக்கும். இது சட்னியோட, சாம்பாரோட, காரக்குழம்போட எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க.